சார் சொல்லுங்க, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2024ல? 2024ல இப்போ நான் வந்து கோவிட் கொஞ்சம் 2019ல அப்ப all the hotel was closed. So I lost my job. Not only me, most of the hoteliers lost the job. போதும் சார். கோவிட்டுக்கு அப்புறம் அவருக்கு வேலை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்டு அதே தான் இவருக்கு ஆச்சு. கோவிட்ல வந்து ஹோட்டல் அப்படியே ஜாப் இல்லை. அப்ப என்னடா பண்றது, ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்தோன்னா ரைட் ஓகே அங்கே ட்ரை பண்ணேன். அப்போ எங்களோட ஹோட்டலில் 4 பேர், எங்களோட ஷெஃப் 2 பேரும் இன்னொரு சூ ஷெஃபும் நாங்கள் அப்ளை பண்ணோம் பஸ் ஏரன். அப்போ பஸ் ஏரன் அப்ளை பண்ணோம். ஓகே they are happy. நான் 2019 டிசம்பரில் பஸ் ஏரன் ஜாயின் ஆகினேன். It's a very happy and very non-stressful job. Let me explain to them. அந்த கோவிட் டயத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்க வேலையை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட வேலை செஞ்சு மொத்தம் 4 பேர் வந்துட்டு பஸ் ஏரன்னா நீங்கள் லோக்கல் உள்ள பஸ்ஸுக்கு பேர் தான் பஸ் ஏரன் பேர். அந்த வேலைக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது வந்துட்டு நல்லா ஜாலின்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பஸ் ஏரனில் எப்படி என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு பஸ் டிரைவரா? பஸ் ஏரன் ப்ரொசீஜர்ஸுக்கு உங்களுக்கு வந்து பஸ் லைசன்ஸ் இருக்கும். பஸ் லைசன்ஸ் யூ ஹேவ் டு பஸ் லைசன்ஸ். பஸ் லைசன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். அப்போ உங்களுக்கு ஒரு பஸ் ஏரன் ஒரு ட்ரையல் தருவாங்க. பஸ் எப்படி முன்னுக்கு ஓட்டுறது, ரிவர்ஸ் பண்ணுறது எல்லாம் வச்சுப்பாங்க. ஒரு கேப்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகினா 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ், இன்னொரு டெஸ்ட் வந்து ரைட்டிங். அது 2 பார்ப்பாங்க. பார்த்து ஒன்ஸ் நீங்கள் அதில் ஓகேனா தட்ஸ் இட். அப்புறம் உங்களுக்கு 3 வீக்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. பஸ் எப்படி ஓட்டுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, எப்படி பேசஞ்சர்ஸை ஏற்றுறது இறக்குறது, all train you. So when you start doing the job, you will feel very happy. I don't think so. That's the best job that in Ireland you can get it. ஓகே, அப்படின்னு பார்த்தா பஸ் ஓட்டுறதுக்கு என்ன குவாலிட்டி, என்ன ரெக்குவயர்மெண்ட், படிச்சிருக்கணுமா, டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஆனால் மெயின்லி இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க வேணும். மற்ற முறைக்கு அவங்களுக்கு வந்து நாடு, அதான் நீங்கள் கோர்ட்டில் இங்கே நாங்கள் சொன்னால் ரூட்ஸ் கொஞ்சம் தெரியணும். ஓகே, அப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு டிரைவராக இருந்தால் இங்கே வர முடியுமா? இந்தியாவில் ஒரு டிரைவராக இருக்காரு, அவர் இந்த வேலைக்கு வர முடியுமா? அது அவருக்கு வரலாம். ஆனால் ஐலாண்டில் ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் ஐலாண்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார் லைசன்ஸ் எடுத்து அந்த கார் லைசன்ஸ் 2 இயர்ஸ் இங்கே பழசாகணும். அந்த 2 இயர்ஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு பஸ் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் அங்கே ஒரு பிரச்சனை. யார் வந்தாலும் யூ மஸ்ட் டேக் த கார் லைசன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு நீங்கள் 2 இயர்ஸ் கார் லைசன்ஸ் இங்கே பிறகு தான் பஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். என்ன பஸ் டிரைவிங்ல என்னென்ன ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க சார் வீக்லி? நான் அவங்களோட பேசிக் ஜெனரல் வந்து 40 hours. உங்களுக்கு மிச்சம் கால சம்பாதிக்கணும்னு சொன்னா 50, 60 நோ ப்ராப்ளம். இப்போ நான் கேள்விப்பட்ட மாதிரி இந்தியன்ஸ் வாராங்க வந்து இன்னொரு நாடு ஒன்று, இந்த நாடுனுக்கு இங்கே நாடு அங்கே வந்து அங்கே லைசன்ஸ் எடுத்து இங்கே வராங்க. 40 பேர் வந்துடுறாங்க, 40 இந்தியன்ஸ் வந்துடுறாங்க. அதுதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே சார், நீங்க வந்துட்டு வீக்லி 40 hours ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. வீக்லி 40 hours போனா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? மந்த்லி வந்து பெர் ஹவர் வந்து 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 22 euros. அப்போ நாங்கள் வந்து நான் ஆல்மோஸ்ட் 6 years ஒர்க் பண்ணுறேன். யூ வில் ஏர்ன் ஆல்மோஸ்ட் 1000 euros per week. பட் அது ஓவர் டைம் ஒரு 20 ஓவர் டைம் பண்ணிடலாம். கண்டினியூ நார்மலாக 40 hours செஞ்சால் யூ வில் ஏர்ன் 850 ஆல்மோஸ்ட். ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300-800 ஒரு 4000 euro சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, வேற எப்படி சார் இருக்கு லைஃப்ல? கார் எக்ஸ்பென்சிவ், ஹவுஸ் ரெண்ட், ஃபேமிலி. இப்போ வந்து நான் எல்லாருக்கும் வந்து இந்த ஆல் ஓவர் த யூரோப் கிரைசிஸ் தானே, ஹவுசிங் கிரைசிஸ். அதனால வீடு தேடுறது சரியான கஷ்டம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவார்.
இல்லாமல் நாங்களும் பார்க்குறோம் எல்லாரும் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொண்டு வீடு பிரச்சனைனால ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாரு, 2 குழந்தைங்க அந்த குழந்தைய போயிட்டு போடுறாங்க டெஸ்ட்டில். கொஞ்சம் லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது பார்த்து பாவமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, இப்போ நாங்களாம் செட்டில் ஆகிட்டோம். புதுசாக மாணவங்களுக்கு அதுதான் ஒரு பேக். ஏன்னா இங்கே வீடு பிரச்சனை இப்போக்கு வீடு வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை கஷ்டம் போடுறதா, அதுதான் இப்போ கிரைஸ். எவ்வளோ யூரோப் நான் 14 இயர்ஸ்க்கு தான் நான் பாரிஸ் போயிட்டு வந்தேன். பாரிஸ்லேயும் சேம், இட்டாலி எல்லாம் சேம் ஹவுசிங் ப்ரைசஸ். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கார்க்கில் வீடு கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக இருக்கா? ஒரு 4000 நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டு ரெண்ட்டு, வீட்டுக்கு ஜாமான், மளிகை ஜாமான், காய்கறி. நான் வந்து எங்களோட மோர்கேஜில் நான் வந்து ஆல்மோஸ்ட் 75-80% கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு எப்படியோ ஐ எம் ரன்னிங் வித் whatever the salary I'm getting. But as a beginner, you need a big lump sum of money to start life, you know. Otherwise, if you become single, வந்தீங்கன்னா எப்படியோ ஓட்டிடலாம். அதான் சிங்கிளா ஒரு பேச்சுலரா இருந்தா லைஃப் நல்லா ஓட்டிடலாம். ஃபேமிலியா இருந்தா நீங்க வரும்போது பெரிய அமௌண்ட்டோட தான் வரணும் அப்படின்றாரு.